துன்பம் துயர் ஏடுக்கம் இடறிவை தொண்டராம் எம்மை அண்டி வந்தேடினும். துன்பம் துயர் ஏடுக்கம் இடறிவை தொண்டராம் எம்மை அண்டி வந்தேடினும். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினோடு அனுப்பிடுவார். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினோடு அனுப்பிடுவார். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் வாழ்த்துக்களோடு கூட தேவனுடைய ஆவியானவரின் கருத்திலே இந்த நாளை அர்ப்பணிக்கலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் உண்டு. மாத்திரமல்ல, தேவன் தமது மகிமையை விளங்க பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு எதிர்நோக்குதலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்வோமானால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நேரிடுகிற எந்த காரியமானாலும் நம்ம எதற்கு அர்ப்பணிக்க முடியும்? முதலாவது விசுவாசிகள் என்று சொன்னால் அவர்களுடைய முழுமையான நோக்கம் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டால், ஒன்று சுகத்தை எதிர்பார்க்கிறோம், மற்றொன்று ஆஸ்தி எதிர்பார்க்கிறோம், இன்னொன்று மற்றவர்களை விட மேன்மையாய் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கஷ்டங்கள் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது, தொல்லைகள் வரக்கூடாது, இவைகளுக்காக நான் ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்கிறேன். இப்படிப்பட்ட காலத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் விசுவாசிகள் தங்கள் கால்களை ஊன்றி நிற்கிற ஒரு தருணத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது நினைவு கொள்ள வேண்டிய காலத்தில் நிற்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்பது, தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொண்டவர்கள் என்பது, அல்லது கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்வது, அல்லது ஆண்டவரை தங்கள் உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற எந்த கர்த்தருடைய பிள்ளையானாலும் கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற காரியம் என்னவென்றால், எப்பொழுது இந்த மகனை கொண்டு நான் மகிமைப்பட முடியும், எப்பொழுது இந்த மகளை கொண்டு என் வல்லமையை விளங்க பண்ண முடியும், எப்பொழுது இந்த மகளின் மூலம் நான் எனக்கு கீர்த்தியை உண்டு பண்ணி கொள்ள முடியும் என்கிற ஒரு ஆழ்ந்த நோக்கத்தோடு கூட அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த எதிர்பார்ப்புக்கு விசுவாசிகளாய் காணப்படுகிற தேவ ஜனங்கள் ஒத்துழைத்து வருவதில்லை. காரணம், அவர் செய்ய வேண்டும் என்று பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவர் செய்ய வேண்டும் என்று பெரிய காரியங்களை தீர்மானித்து வைத்திருக்கிற காரியங்கள் செயல்படுவதற்கு கருவிகளாய் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி அவர் விரும்புவதால் ஒவ்வொரு நாளும் எந்த விதத்தில் ஆகிலும் என் மகளை கொண்டு நான் மகிமைப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் இருக்குமா என்கிற ஒரு பெரிய காரியத்தை அவர் எதிர்பார்த்தவராய் நிற்கிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலம் அறிய முடியும். விசேஷமாக 1 பேதுரு 4:14 அங்கு எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் கவனிப்போமானால், மகிமையின் ஆவியானவர் நம்மேல் தங்கி இருக்கிறார், உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆவியானவர் என் மேல் ஏன் தங்கி இருக்க வேண்டும்? என்னை விட்டு விலகலாம், என்னை விட்டு போகலாம், என்னை விட்டு எங்காயிலும் சந்தர்ப்பம் பொறுத்து நம்மோடு கூட வந்து நிற்கலாம். இப்படியெல்லாம் நாம் யோசிக்கிறோம், நாம் சிந்திக்கலாம். ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை, கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கிறதனுடைய ஆழ்ந்த நோக்கம் என் மூலம் மகிமைப்படும்படி, நம் மூலம் மகிமைப்படும்படி, நம்மேல் மகிமைப்படுவதற்காகவே ஆவியானவர் தங்கியிருக்கிறார். அப்படி வேத வசனத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். தானியேலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் அறிவோம். தானியேல் மற்ற மக்களை விட விசேஷித்த விதமான தேவனுடைய ஆவி பெற்றவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த விசேஷித்த ஆவி தானியேல் மேல் தங்கியிருந்தார்? தானியேலின் மூலம் மகிமைப்படும்படியாக, தானியேலின் மூலம் தமது நாமத்தை கனம் பண்ணி கொள்ளும்படியாக. அப்படி ஒவ்வொரு காரியமாக எண்ணிப்பார்கள்.
யோசேப்பினுடைய காரியத்திற்கு பாருங்கள், ஆதியாகமம் யோசேப்பினுடைய ஆதியாகமத்தை திறந்து பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எங்கு? அரண்மனையில் மாத்திரமல்ல, சிறைச்சாலையில இருந்தார். வேலை அடிமையாய் விற்கப்படும் பொழுது இருந்தார். குழியிலே போடும் பொழுது இருந்தார். எதற்காக? யோசேப்பின் மூலம் மகிமைப்படுவதற்காக என்பதுதான் அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாய் முழுமையாய் அர்ப்பணிக்கிற தன்மை உண்டு. அநேகர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், அநேகர் பரிசுத்தாவின் நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அநேகர் நன்றாய் பிரசங்கிக்க கற்றிருக்கிறோம், அநேகர் எப்படியாவது ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சபைகளிலே சாட்சியாய் விளங்கி இருக்கிறோம். மற்ற இடங்களிலே போய் எழுந்து ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லுகிறோம். இப்படியெல்லாம் நாம் பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் அவருடைய நாமத்தை கனம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் திடீரென்று ஒரு சங்கடம், திடீரென்று ஒரு போராட்டம், திடீரென்று ஒரு வேதனை, திடீரென்று ஒரு பலவீனம் தாக்கும் பொழுது அந்த உணர்வற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். என்னில் மகிமைப்படும்படியாக என் மேல் மகிமைக்குரிய ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையும் மறந்து போகிறோம், இந்த அனுபவத்தையும் மறந்து போகிறோம். நான் இப்பொழுது நம்மோடு கூட நிற்கிற ஒரு பெரிய மகிமையை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஏதோ வேதம் கையில் இருக்கிறது, பாடல் கையில் இருக்கிறது, ஆராதிக்க தெரியும். அது இப்பொழுது ரொம்ப விசேஷமானது. ஆராதிக்க தெரியும். என்னை விட்டால் ஒரு பாட்டு பாடி நான் அப்படி ஆராதிப்பதற்குரிய ஒரு காரியத்திற்கு வந்துவிட்டேன், நான் ஆராதனை நடத்துகிறேன், இப்படி எல்லாம் சொல்லுகிறதுனாலே நான் என் மேல் தங்கியிருக்கிற மகிமையின் ஆவியானவரை உணர்ந்து கொள்வதில்லை. பாடுவதனாலும் படிப்பதினாலும் நான் செய்வதனாலும் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என் மேல் ஒரு ஆவியானவர் தங்கியிருக்கிறார் என்பதை எனக்கு எது கற்றுக் கொடுக்கும் என்றால், நான் சந்திக்க போகிற உபத்திரவம், நான் சந்திக்க வேண்டிய சோதனைகள், நான் சந்திக்க வேண்டிய போராட்டம், நான் சந்திக்க வேண்டிய நெருக்கமான சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகள் தான் என்னை ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார் என்பதை அடையாளம் காட்ட முடியும். நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வாசித்து பாருங்கள். கடன்காரனின் பிள்ளைகளை அடிமையாக்க வந்துவிட்டான் என்று அழுத ஒரு கர்த்தருடைய மனுஷியை நாம் அறிவோம். ஏன் இந்த நிலைமை அந்த மகளுக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருக்கிறார் என்று நிரூபிப்பதற்காக அடையாளம் காணப்பட்டது. நெருக்கடியான ஒரு நிலையில் அவளுடைய வீட்டில் ஒரு அடையாளம் காணப்பட்டது நாம் அறிவோம். போதும் கர்த்தாவை, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று அழுகிறார் ஒரு தீர்க்கதரிசி. ஏன் அவருக்கு இந்த நிலைமை? ஒரு தீர்க்கதரிசியை சாக போகிற ஒரு நிலைமை, ஒரு தீர்க்கதரிசியை போதும் என்று அழுகிற ஒரு நிலைமை. எதற்காக? அவர் மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறார், அவரை காப்பாற்ற முடியும் என்று அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னில் ஒரு அடையாளத்தை அவர் காண்பிக்கும்படி, என் மேல் தங்கி இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு பாகமாக வேத புஸ்தகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி பாருங்கள். சாரிபாத்தூருக்கு அந்த அம்மாவை கேட்டு பாருங்கள். நான் சாக போகிறேன், அவள் அலறுகிறாள். எந்த பக்கத்தில் எளிய தீர்க்கதரிசிக்கு தண்ணீர் வச்சு போகிறது, ஆற்றங்கரையில அகரம் கொடுக்க ஆட்கள் இல்லாத அளவுக்கு அங்கே ஓடுகிறார். ஒரு அடைய எனக்காக கொண்டு வர முடியுமா என்று கேட்கிறார். ஏன் இந்த பரிதாபமான நிலைமை தீர்க்கதரிசிகளுக்கு? அன்பில் நம்ம தங்கி இருக்கிற மகிமையின் ஆவியானவர் மகிமைப்பட விரும்பி அவர் எப்படி ஆகிலும் தமது மகிமையை விளங்க பண்ணிக்கொள்ள என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் முதல் இந்த காரியங்களை அறிமுகப்படுத்தி அதற்கு பின்பு நாம் வேத வசனத்தை வாசித்து பார்க்கலாம். உங்களுக்கும் இதே சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் இதே இக்கட்டுகள், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமைகள், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற நிலைமைகள், யோபுவை போல எல்லா கண்களுக்கு முன்பாக அழிந்து போறது, எல்லா கண்களுக்கு முன்பாக இல்லாமல் போனது. இதற்கு காரணம் தன் மகிமையை விளங்கு பண்ணுவதற்காக யோபுவின் பிந்திய காலத்தை நினைவு கொள்ளுங்கள். பிந்திய காலத்து ஆசீர்வாதங்கள் எத்தனை மேன்மை! அங்கு அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, அற்றுப்போனது. ஆனால் தேவன் மகிமைப்படும்படியாக விரும்பினார். கப்பல் சேதமே இல்லாமல் உயிர் சேதம் இல்லை என்று சொல்லி ஆர்ப்பரித்து பாடத்தக்கதான மகிமைக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஏன்? நம்மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் மகிமைப்பட விரும்புகிறதுக்கு நம்மிடத்திலே தகுதியான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை தேவ ஜனங்கள் மறந்து போகிறோம். ஆகவேதான் விசுவாசத்திலே பலனற்றவர்களாய் மாறுகிறோம். நீங்கள் 2 கொரிந்தியர் 4:17 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எழுதின வார்த்தை ரொம்ப வித்தியாசமானது. அதி சீக்கிரமாய் நீங்கி விடுகிற லேசான உபத்திரவம் என்று எழுதியிருக்கிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுகிறதை தேவன் என்மேல் வைக்கிறார். எதற்காக?
அதிக நித்திய கன மகிமையை நான் அறிந்து கொள்ளவும் அவர் மகிமைப்படவும். நான் அந்த உபத்திரவத்திற்கு வழியே உள்ளே நுழைவதால் என்னை கொண்டு அவர் மகிமைப்படும்படியாக. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 15 அதிகாரம் 13வது வசனத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்புங்கள். அங்கு எழுதின அந்த அருமையான வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். நேர்த்தியாய் எழுதியிருக்கிறது. அது 18வது வசனத்தில், ஆவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுகிறாராம். இப்ப இந்த அற்புதங்கள், இந்த அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மகிமை உள்ளதாய் மாற வேண்டுமானால், மகிமை உள்ளதாய் வெளிப்பட வேண்டுமானால், நான் ஆவியில் நம்பிக்கையுள்ளவனாய் மாற வேண்டுமா? என்னிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையை தேவன் எதிர்பார்த்திருக்கிறார். நெருக்கத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கஷ்டத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் புலம்பல் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த சங்கடம், ஏன் எனக்கு இந்த நெருக்கமான நிலைமை, என்னில் ஒரு வித்தியாசமான நிலை வராதா, என்னில் ஒரு வித்தியாசமான நிலைமையை நான் உருவாக்க முடியாதா, என்னில் ஒரு வித்தியாசமான நிலைமைக்கு நான் போக முடியாதா, இன்னுமே இவ்வளவு கஷ்டத்தில் நான் வாழ வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தாரா? இப்படி அநேக கேள்விகளை கேட்டு உள்ளம் உடைந்து மனம் உடைந்து நான் அப்படி ஆண்டவரை தேடினேன். அவர் எனக்கு ஒன்று செய்யாதனால் நான் திரும்ப இதே போல மாறி இருக்கிறேன். அவர் என்னை ஏன் கைவிட்டார் என்று எனக்கு தெரியாது. இப்படி சொல்லுகிற எத்தனை ஆயிரம் கர்த்தருடைய ஜனங்கள் என்னோடு கூட இன்றைக்கு இந்த வேதத்தை கையில் எடுத்திருக்கிற, கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றி வருகிற, தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் உங்களில் மகிமைப்படும்படியாக உங்களுக்கு ஏற்ற சமயத்தை அவர் தேடிக்கொண்டே நிற்கிறார், எதிர்பார்த்து கொண்டே நிற்கிறார். எப்பொழுது மகிமை வரும், என்றைக்கு எனக்குள் பலவீனங்கள் வருகிறதோ, என்றைக்கு எனக்குள் சோர்வு வருகிறதோ, என்றைக்கு எனக்குள் முடியவில்லை என்று சொல்கிறேன், அப்பொழுதெல்லாம் அவர் மகிமைப்படும்படியாக அவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் கைக்கு தப்புவிக்கிறவன் யார்? ஒரு கேள்வி எழும்புகிறான் அரசன். உங்களுக்கு தானியேலின் புஸ்தகத்தில் அந்த வார்த்தைகள் ஞாபகம் வரும் என்று நினைக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கப்பட்ட தேவர்கள் யார்? கேள்வி கேட்டார்கள். இந்த கேள்வி கேட்ட மாத்திரத்தில் தான் அவருடைய மகிமை சிங்கக்கவியின் நடுவிலும் தீச்சோலையின் நடுவிலும் வெளிப்பட்டது. ராஜாவாய் சனகன் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் கேட்ட வார்த்தைகளை அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். அவன் எக்காலம் இடுகிறான், என் கைக்கு தப்புவிக்க தேவர்கள் உண்டோ? உங்கள் அரசன் உங்களை ஏமாற்றுகிறான், உங்கள் அரசன் உங்களை பொய் சொல்லி வஞ்சிக்கிறான், உங்கள் அரசனுடைய பேச்சு கேட்டு நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். அங்கு அவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற பாடங்கள் உண்டு, சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தையின் வேகங்கள் உண்டு, சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தையில் இருதயத்தை உடைக்கிற வார்த்தைகள் உண்டு. உன் மலத்தை தான் நீ சாப்பிடணும், உனக்கு வேற வழி இல்லை. உன் சிறுநீரை நீயே தான் குடிச்சாகணும், உனக்கு வேற வழி இல்லை. அவ்வளவு சொல்லி உள்ளத்தை நொந்து போக பண்ணுகிற நிலை உண்டு. ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். மகிமைப்படும்படியாக, தேவன் மகிமைப்படும்படியாக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தார், நேரத்தையும் காலத்தையும் எதிர்பார்த்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் எப்பொழுது எல்லாம் போராட்டங்கள் என்று எண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் போராட்டத்தை பார்க்க வேண்டாம், தேவன் மகிமைப்படத்தக்கதாக எதிர்பார்க்கிறார் என்று எண்ணி பாருங்கள். குறைவுகள், பலவீனங்கள், சோர்வுகள் என்று பார்க்க வேண்டாம். எப்பொழுதெல்லாம் இந்த பலவீனங்களும் சோர்வுகளும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் அற்புதத்தை செய்ய தொடங்கி இருக்கிறார் என்கிற அடையாளம். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய தொடங்கிவிட்டார். இயேசு தமது அற்புதத்தை காண்பிக்க தொடங்கிவிட்டார். அந்த காரியத்தை மனதிலே கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் எழுதின ஒரு வார்த்தையை உங்களுடைய நினைவில் நீங்களே கொண்டு பாருங்கள். யார் செய்த பாவம் ஐயா? இவன் குருடனாய் பிறந்தது. எத்தனை ஆண்டுகள்? இயேசு கிறிஸ்து பிறந்து 30 வயதே வையுங்கள், அவர் ஊழியத்தை தொடங்கின பின்பு என்று அதற்குள்ள அந்த சிறு காரியங்களை எல்லாம் விட்டு விடுவான். 30 வருஷம் இயேசு பிறப்பதற்கு முன்னமே அவன் குருடனாய் பிறந்திருக்கிறான், வாலிபனாய் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவன் எப்படி ஒரு நாமம், தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக ஒரு மனுஷனிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் எதிர்பார்த்திருக்கிறார். இன்னும் 38 வருஷம் நோயாளி இடத்துல சென்று பாருங்கள். 38 வருஷமாய் அவன் நோயாளியாய் நிற்கிறான்.
பரிதாபமான நிலைமை. இவர் பிறந்து அவர் அங்கு சென்று சுகமாக விரும்புகிறாயா? ஏன்? தேவன் எந்த விதத்தில் ஆகிலும் உங்களிலும் என்னிலும் மகிமைப்படும்படியாக அவருடைய ஆவியானவர் நம்ம மேல் தங்கி இருக்கிறாராம். யோசித்து பாருங்கள். எல்லாரும் இப்படி எண்ணி ஏமாந்து போகிறோம். நாம் ஏன் அற்புதங்களை காண முடியவில்லை? நாம் ஏன் அதிசயங்களை காண முடியவில்லை? நீங்கள் ஒரு காரியத்தை கவனியுங்கள். வேதம் கையில் இருக்கிறது, வேதத்தை வாசிக்கிறோம். பாடல் கையில் இருக்கிறது, பாடுகிறோம். ஆராதனைக்கென்று ஒருவர் வருகிறார், ஆராதனை நடத்துகிறார், கைத்தட்டுகிறோம். ஆனால் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக ஒரு நாள் ஆகிலும் நம்மை அந்த வசனத்திற்கு முன்பாக தாழ்த்தி இருக்கிறோமா? ஒரு முறை ஆகிலும் வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருக்கிறோமா? ஒரு முறை ஆகிலும் வேதம் சொல்லுகிற ஞானஸ்நானம், வேதம் சொல்லுகிற பரிசுத்தாவின் அபிஷேகம், வேதம் சொல்லுகிற ஆவிக்குரிய ஆராதனை, வேதம் சொல்லுகிற அபிஷேகத்தின் தன்மை, வேதம் சொல்லுகிற ஆவிக்குரிய வரங்கள், வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய சாட்சியான ஜீவியம், வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய பந்தி என்னுடைய வாழ்க்கையில் சரியாய் நிற்கிறதா? அப்படி யோசிக்கும் பொழுது நாம் நம்மை ஆராய்வதில்லை. நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், இது ஒன்று மட்டும்தான் நாம் தெரிந்து கொண்டோம். இதற்கு மேல் நமக்கு தெரிந்து கொண்டது ஒன்றுமில்லை. ஆகவேதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அதி சீக்கிரமாய் நீங்க வேண்டியவைகள் நீங்கத்தக்கதான கிருபைகளையும் பெறுவதில்லை. அதி சீக்கிரமாய் நீங்க வேண்டியவைகள் நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்கிற அனுபவங்கள் நிறைவேறுவதுமில்லை. ரோமர் 8:18 வசனத்தில் பாருங்கள். அவர் மகிமைப்படும்படியான பாடுகள் நம்மிலே காணப்படும்படியாக அவர் நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் மகிமைப்படுவதற்குள்ள பாடுகள் நம்மில் காணப்பட வேண்டுமா? அப்படி அவர் மகிமைப்படுகிற பாடுகளை நான் அனுபவிக்க, நான் வேதனையை சுமக்கத்தான் வந்தேனா? அது ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமக்கவில்லையா? அவர் தாமே தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் தாமே நம்மை போல நமக்கு பதிலாக அடிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி இருக்க இன்னும் ஏன் அது என்னை தொடர்கிறது? இன்னும் ஏன் நான் அதற்கு காரியமாய் நிற்கிறேன்? அவர் சுமந்ததை நான் சுமக்க, அவர் தூக்கினதை நான் தூக்க, அவர் தீர்த்து வைத்த வியாதியை மறுபடியும் நான் என் சரீரத்தில் அனுபவிக்க, இதுதான் சரியான நீதியா? இது நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற ஒரு காரியம், தவறில்லை. இன்னும் கூட யோசியுங்கள். இன்னும் கூட ஆண்டவருடைய காரியங்களை பாருங்கள். அதற்கு அல்ல, அவர் சுமந்து தீர்த்தார். சத்தியமான வார்த்தை. அது நம்மை தொடுவதில்லை, அது சத்தியமான வார்த்தை. தீங்கு நம்மை அணுகுவதில்லை, அது சத்தியமான வார்த்தை. ஏனென்றால் எல்லா சாபங்களையும் எல்லா பாவங்களையும் சிலுவையிலே ஆணி அடித்தார். அது உண்மை. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய சாபத்தையும் என்னுடைய பாவத்தையும் அடித்து விட்டார் என்கிற நம்பிக்கையில் நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேனா? இதுதான் நம்முடைய அனுபவத்தில் நாம் மறுபடியும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. என்னுடையவைகளை அவர் சுமந்தார், அது உண்மை. என்னுடையவைகளை சுமந்து விட்டார் என்கிற விசுவாசத்தோடு கூட நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேனா? நான் அவருக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் அதனுடைய அர்த்தம் நான் அவர் சுமந்து விட்டார் என்கிற நம்பிக்கைக்கு தூரமாய் போகிறேன். அவர் எனக்கு இதை காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அவருக்கு பயந்து நடப்பேன். நீங்க எனக்கு இதை செய்திருக்கிறீங்க, அதனால நான் நன்றியுள்ளவனாயிருப்பேன். இந்த அனுபவங்கள் இன்றைக்கு விசுவாசிகளின் வாழ்க்கையில் மிக குறைவு. போதித்தால் அது ஒரு காரியமாய் மாறுகிறது. இது ஏனோ இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், இது ஏனோ இப்படியெல்லாம் சொல்லுகிறார். ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுவதில்லை, ஒரு நல்ல ஆசீர்வாதமான வசனத்தை படித்து அதற்கு இது அர்த்தம் ஒன்று சொல்லுவதில்லை. இப்படி நாம் நமக்குள்ளாக சிந்தித்து இந்த கிருபைகளை இழந்து போகிறோம். அருமையானவர்களே, வானங்களில் வெளிப்பட்டிருக்கிறது கிருபை என்று எழுதியிருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று எசேயாவில் அருமையாய் எழுதி வைத்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்கு நமக்கென்று எழுதப்பட்ட வார்த்தைகள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை, எல்லாம் உண்மை. ஆனால் என்மேல் தங்கி இருக்கிற ஆவியானவரின் விருப்பம் என்னில் மகிமைப்படும்படியாக, என்னில் மகிமைப்பட வேண்டும் என்றால், எனக்கு தெரிந்த ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் இருந்தார். ஒரு முறை அவர் ஊழியத்திற்காக வருகிற வழியில்
அவருக்கு சரியான வயிற்று வலி. வண்டியை நிறுத்தி கீழே விழுந்து புரண்டு இருக்கிறார். அவ்வளவு வயிற்று வலி. அதற்கு பின்பு ஏதோ ஒரு தகவல் கிடைத்து மற்றவர்கள் ஓடி வண்டி எடுத்துக்கொண்டு அவரை ஊழியத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். பிரசங்கிக்க வேண்டும், 7 மணிக்கு பிரசங்கிக்க வேண்டும். 6 மணி வரைக்கும் அந்த வழி நிற்கவில்லை. கடுமையான வழி, நேரமாக ஆக கடுமையாய் வழி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வழியில் தான் ஒரு மருத்துவமனையில் காட்டி வந்து விடலாம் என்று அங்கு அவர் சென்று பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கு உள்ள கல் இருக்குயா, யூரின் நிறைய கல் இருக்கு, இந்த கல் கிட்னியில் இருக்கிற கல், இது எந்த நேரத்தில் என்ன தொந்தரவு செய்யும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லி அவரை அனுப்பியிருக்கிறார். ஆனால் அட்மிஷன் ஆக வேண்டும், ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கணும்னு சொல்லிட்டார். ஊழியம் நடந்தாகணும். செய்தியாளர் அவர் தான். அவர் அந்த மருத்துவரை பார்த்து சொல்லிவிட்டு போயிட்டு வந்தாருன்னு சொல்லி கடுமையான வேதனையோடு வந்து விட்டார். கூட்டம் தொடங்கினது. நடந்தவைகள் இந்த வாசித்தவைகளும் பார்த்தவைகளும் அல்ல, வாசித்தவைகளும் கேட்டவைகளும் அல்ல, என்னுடைய சின்ன அனுபவங்களில் வயதிலே இவைகளையெல்லாம் நான் நேரில் பார்த்ததனால் அவ்வளவு தைரியமாய் இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லுகிறேன். கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த மேடைக்கு வெளியே இவர் நின்று கொண்டார். எல்லாரும் பாடி ஆராதிக்கிறார்கள். இவர் தன்னுடைய 2 கைகளையும் தன்னுடைய தலையில வைத்துக் கொண்டு, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், நான் இப்பொழுது பிரசங்கிக்க வேண்டும், இந்த வழியோடு என்னால் மேடையில் ஏற முடியாது, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பாடல் முடிந்தது. ஐயா ஜெபிக்க, ஐயா இப்பொழுது நமக்கு செய்தி கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது என்ன நினைத்தார் தெரியாது. எப்படி வந்தார், மடமடன் மேடைக்கு வந்தார், வேதத்தை கையில் எடுத்தார், சிம்சோனை குறித்த அருமையான வார்த்தைகளை பேசினார். இரவிலே தூங்கினவன் பகலிலே தூங்கினவன் என்று அந்த அருமையான வேத பாகங்களை கொண்டு வந்தார். அன்றைக்கு நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அந்த கடைசி நேரம் அவருடைய செய்தி நேரத்தில் தனக்கு நேரிட்ட அந்த சம்பவத்தை சொன்னார். எனக்கு இப்படி ஆனது, இப்பொழுது நான் உங்கள் முன்பு சுகமாய் நிற்கிறேன், வேதனை இல்லாதவனாய் நிற்கிறேன், வழி இல்லாதவனாய் நிற்கிறேன். என்னை சுகமாக்கினவர் என்னை போல இப்பொழுது வேதனையில் இருக்கிற உங்களையும் தொடுகிறார், உங்களையும் சுகமாக்குகிறார் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்றைக்கு சுகம் பெற்ற மக்கள் ஏராளமானவர்கள். காரணம், மகிமைப்படும்படியாக நேரத்தையும் காலத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நொந்து உடைந்து மனவேதனையோடு, குடும்ப காரியங்களில் மிகவும் மனக்லேசத்தோடு, பிள்ளைகளுடைய விஷயத்திலே சங்கடத்தோடு, அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்கிற அந்த புழுங்கலோடு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய மனுஷனே, தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். நீங்கள் தேவனை நேசிக்கிறது உண்மையானால் உங்களில் நம்பிக்கை பெருகும்படி உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களில் நம்பிக்கையை பெருக பண்ண கொண்டிருக்கிறார். உங்கள் நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்களில் மகிமைப்படும்படியாக உங்கள் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் தினம் தினம், சுருக்கமாக சொன்னால் ஒவ்வொரு இயமை பொழுதும் மகிமைப்படுவதற்குரிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய ஆவியானவர் மகிமைப்படும்படியாக, ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படும்படியாக, தேவனே மகிமைப்படும்படியாக, தேவனுடைய குமாரன் உங்கள் மூலம் மகிமைப்படும்படியாக, எந்த விதத்தில் ஆகிலும் மகிமைப்படுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற இந்த நேரம் ஒரு வேளை தீச்சோலையாய் தென்படலாம், கெபிகளாய் தென்படலாம், போராட்டம் நிறைந்த அனுபவமாய் தென்படலாம், பரியாசமாய் தென்படலாம், சங்கடம் நிறைந்த அனுபவங்களாய் தென்படலாம். ஒரு காரியத்தை தைரியமாய் சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே என் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று நீர் விரும்புவீரானால், எந்த விதத்தில் மகிமைப்படுகிறது என்றாலும் என்னை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள். இழப்புகள் பெரிதாய் நமக்கு தென்படலாம், ஆனால் அவருக்கு அப்படி அல்ல. காரணம், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைத்தவர். அவருக்கு மகிமையுண்டாகட்டும். அவ்வளவு அதிகமான கிருபைகளை செய்கிற தெய்வம் நம்மையும் எதிர்பார்க்கிறார், நம் மூலம் அடையாளம் காண்பிக்க. அப்படி ஒவ்வொரு காரியமா எண்ணி பாருங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, என் மூலம் மகிமைப்பட நீர் விரும்புகிறானால்
எந்த நிலையும், எந்த இழப்பு காணாலும், எந்த சூழ்நிலை காணாலும் என்னை நான் ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எப்படி என்னில் மூலம் மகிமைப்படுகிறதானாலும் மகிமைப்படும் ஆண்டவரே, அப்படி மாத்திரம் சொல்லிவிடுங்கள். உங்கள் கடன் மூலம் அவர் மகிமைப்படுவார். உங்கள் கொடுமையான பலவீனத்தின் மூலம் மகிமைப்படுவார். உங்கள் போராட்டத்தின் மூலம் மகிமைப்படுவார். உங்களில் காணப்படுகிற எல்லா விதமான சங்கடத்தின் நடுவிலும் அவர் மகிமைப்படுவார். அவர் கரத்தில் அர்ப்பணிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் இன்றைக்கு வேதத்தில் வாசித்த இந்த வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் எங்களில் மகிமைப்படும்படியாக விரும்புகிறீர் என்றும், இந்த மகிமை எப்படி எங்களில் உருவாக போகிறது என்று நாங்கள் வாசித்தோம். எங்கள் பிதாக்களை நாங்கள் உற்று பார்த்தோம். அன்றுவரை ஒவ்வொரு எங்களுக்கு ஞாபகம் உள்ள பிதாக்கள் மாரெல்லாம் நாங்கள் கவனித்தோம். எல்லாருடைய வாழ்க்கையில் மகிமைப்பட விரும்பும் பொழுதெல்லாம் போராட்டங்களை சந்தித்தவர்கள், சிங்கங்களை சந்தித்தவர்கள், நெருப்புகளை சந்தித்தவர்கள், ஆண்டவரே வாள்களை சந்தித்தவர்கள், ஈட்டியை சந்தித்தவர்கள், சிலுவையை சந்தித்தவர்கள், கொதிக்கிற எண்ணெயை சந்தித்தவர்கள், ஒவ்வொருவராய் நாங்கள் கவனித்தோம். மகனை இழந்தவர்கள், மகளை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், புருஷனை இழந்தவர்கள், ஏன் எங்களுடைய நாட்டுக்குள்ளாக வண்டியோடு கொளுத்தப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்களுக்கு நேரிடுகிறவைகள் எல்லாம் எங்களுக்கு நன்மையானவைகளாக மாத்திரமல்ல, நீர் மகிமைப்படுகிற காரியங்களாக இருக்கிறது என்று நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, யார் இவைகளை தங்கள் உள்ளத்தில் எண்ணி தங்களுடைய உபத்திரவங்களையும் தங்களுடைய போராட்டத்தையும் தங்களுடைய நெருக்கத்தையும் பெரிதா எண்ணாமல் தேவனே இதன் மூலம் எங்களில் மகிமைப்படும் என்று கேட்கிறார்களோ, அப்படி கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உம்முடைய மகிமையை விளங்கட்டும். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் உம்முடைய மகிமை விளங்கட்டும். கடன் நிறைந்த வாழ்க்கையில் உம்முடைய மகிமை விளங்கட்டும். வியாதி நிறைந்த வாழ்க்கையில் உம்முடைய மகிமை விளங்கட்டும். ஆண்டவரே, அவமானங்களும் நிந்தைகளும் நிறைந்த நேரங்களில் உம்முடைய மகிமை விளங்கட்டும். தங்குவதற்கு கூட சொந்தத்திற்கு இடமில்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் உம்முடைய மகிமை விளங்கட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா நெருக்கடியான நேரங்களிலும் உம்முடைய மகிமை விளங்கட்டும். எப்பொழுதெல்லாம் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எப்படியெல்லாம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறீரோ, அப்படியெல்லாம் மகிமைப்படுவதற்கு அவர்களை பக்குவப்படுத்தித்தார். அவர்கள் இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் இருதயங்களை தேற்றும், அவர்கள் உள்ளங்களை ஆறுதல் படுத்தும். ஒருவர் கூட தேவனாலே எனக்கு ஆறுதல் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஒருவர் கூட ஆண்டவர் என்னை கவனியாமல் விட்டுவிட்டார், ஆண்டவர் என்னை நோக்காமல் விட்டுவிட்டார் என்று சொல்லக்கூடாது. காரணம், வேதம் நோக்கி பார்க்கிற ஆண்டவராய் இருக்கிறீர் என்று சொல்லுவதால், எங்கள் கதறலை கேட்கிற ஆண்டவராய் இருக்கிறீர் என்று சொல்லுவதால், எங்கள் அலறலை கேட்கிற ஆண்டவர் என்று சொல்லுவதால், வனாந்தரத்தில் அந்நிய பெண் ஆகிய அடிமை பெண் ஆகிய ஒரு மகளின் சத்தத்தை கூட கேட்டு சகிக்க முடியாமல் இருந்த இடத்திற்கு சென்று அவளை கூப்பிட்டு அழைத்து ஆறுதல் படுத்தினவர் என்று வேதம் எங்களுக்கு திட்டமாய் சொல்லுவதால், யாரெல்லாம் இந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல அவர்கள் மூலம் மகிமைப்படுவதற்கு அவர்களில் ஒரு அற்புதத்தை செய்தரணும். அவர்கள் ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும். நீர் அவர்களுக்கு செய்கிற அற்புதம் நீர் மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அவர்கள் அந்த மகிமையை பார்க்கும்படியாக, அற்புதமாய் பார்க்கும்படி, அதிசயமாய் பார்க்கும்படி, மகத்துவம் உள்ள செய்கையாய் பார்க்கும்படி அவர்களோடு கூட இடைப்படும். ஆறுதல் படுத்தும். உம்முடைய சமாதானம் அவர்கள் உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். என்னென்றைக்கு அவர்களோடு நீர் தங்கி இருந்து மகிமையுள்ள கிருபையினாலே நீர் நிரப்பியறணும். ஒரு பரிபூரண மகிமை, பரிபூரண மகிழ்ச்சி, சந்தோஷம் அவர்கள் உள்ளத்தை நிறைக்கட்டும். அவர்கள் இருதயம் உமது வார்த்தையினாலே விசேஷத்தால் பொங்கட்டும். உமது நாமத்தின் மகிமை அவர்களில் காணப்படுகிறது என்று அவர்கள் அறிந்து உம்மை கனப்படுத்தட்டும், மகிமைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. தமக்கென்று மகிமை விளங்க பண்ணும்படியாக உங்கள் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் அவர் மகிமைப்படுகிறது அல்லாமல் உங்களையும் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமே ஆமே.